பாஜக, RSS போன்ற சக்திகள் அவரை சுற்றி இருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கிற இன்புட்ஸ் தான் அவர் பேசுறாரு. தமிழ்நாடு அரசுக்கும் விஜய்க்கும் அண்டர்டேக்கிங் இருக்குது அப்படின்னு திரு தொல் திருமாவளவன் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள், அதுல பாத்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்பட்டது பட்டியலினத்தை சார்ந்த மக்கள். ஆனால் பட்டியலின சமூக மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கட்சி நடத்துகிறேன் என்று சொல்லி இன்று கூட்டணிக்காக அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் கூட நிற்காமல் என்று திரு திருமாவளவன் பேசிக் கொண்டிருக்கிறார். கூட்டணியிலே ஒரு சில சீட்டுகளுக்காக தன்னுடைய சொந்த மக்களுடைய உயிரை கூட துச்சமென மதிக்கின்ற சூழ்நிலைக்கு இந்த திருமாவளவன் வந்துவிட்டார் என்பது இந்த ஸ்டேட்மெண்ட்ல தெரியும். 2014 அண்ணா உட்கார பயன்படுத்தி ஆட்சிக்கு போல வந்து தற்போது விஜயை பயன்படுத்தி பாஜக ஆட்சிக்கு வர பாருங்க. அதான் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு பெரிய பதட்டத்துல இருக்காரு. ஒன்று, அவருடைய வாக்கு வங்கி இன்னொரு பக்கம் போகுதுங்கிற பதட்டம். இன்னொன்று, எப்படி தன்னுடைய கூட்டணி எஜமான் திமுகவை, முதலமைச்சரை எப்படி காயப்படாம வச்சுக்கணும், எப்படி அவங்க மனசு கஷ்டப்படாம நோகாம அறிக்கை கொடுக்கணும், பேசணும் அப்படிங்கறதுக்காக பேசிட்டு இருக்காரு.